ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எண்ட்லெஸ் யூனிட்டி சேனலில் மேங்கோ ஜெல்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஜெல்லினாலே குழந்தைங்களுக்கு அலாதி பிரியம்தான். அதுவும் நம்ம வீட்டிலையே மேங்கோ ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அது ஆரோக்கியமானதாகவும் சுவையானதாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த இந்த ஜெல்லியை எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லி தயாரிக்கிறதுக்கு முதல்ல 2 மாங்காயை எடுத்துக்கோங்க. இந்த 2 மாங்காயும் நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கிடுங்க. பின்பு நறுக்கின துண்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டு அளவான தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்திருக்கு. இப்போது ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க. இந்த 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/4 கப் தண்ணீரில் கட்டிகள் வராமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நம்மளுக்கு ஜெல்லி கன்சிஸ்டன்சியை தரப்போகுது. நம்ம பேனை அடுப்பில் வைக்கிறோம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மேங்கோ பேஸ்ட்டை உள்ளே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கலாம். அது கிளறும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் கரும்பு சர்க்கரையை உள்ளே சேர்த்திக்கிறோம். கரும்பு சர்க்கரையை உள்ளே சேர்த்தின பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டி வராமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த மிக்சர் கொதிக்கும் போது நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதுக்குள்ளார சேர்த்து கிளறிக்கிட்டே வரணும். இப்போது இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா, நம்ம கிளறும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சுருக்கணும். இந்த மிக்சரை நம்ம கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டியான பதம் வந்த உடனேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பின்பு இதனை ஒரு நெய் தடவின தட்டத்தில் மாற்றிடுங்க. நெய் தடவின தட்டத்தில் மாற்றின பிறகு இதை நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு ஒரு மூடியை போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் 2 to 3 மணி நேரம் வைங்க. இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஜெல்லி எப்படி இருக்குன்னு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். அருமையாக ஜெல்லி வந்திருக்கு. வாங்க நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எல்லோரும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் எண்ட்லெஸ் யூனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.